ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வரைய வந்த எல்லா எபிசோட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமே ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ அடுத்தடுத்து அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். ருவா கிட்ட எந்த விஷயத்தையும் லீக் பண்ணாமலே வாஷி அங்கிருந்து கிளம்பியிருக்கா. ருவாக்கு இப்ப டவுட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. என்னடி நடந்திருக்கும்னு மிங்கிக்கு போன் பண்றா. எந்த விஷயமும் வெளியே லீக் ஆகாம கதை எப்படி போச்சு? ஒருவேளை சிசி லேப்டாப்ப ஹேக் பண்ணிருப்பாளோன்னு அடுத்த லெவலுக்கு போயிடுறா. இங்க ஷிக்கானவங்க மேனேஜர் கிட்ட பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல சும்மா அங்க ஃபேன் மீட் இங்க ஃபேன் மீட்னு போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது அது மட்டும் இல்ல, அடுத்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்றான். ஆல்பமா? ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா உன்னோட கேரக்டரே மாறிடுச்சு, கலக்குற நீ. சரி ஆல்பம்க்கு ரெடி பண்ணு, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்துட்டு நான் என்னன்னா உனக்கு ஆச்சு, ஏன் இப்படி புயல் வேகத்துல போயிட்டு இருக்க, நிஜமாவே ஆல்பம்க்கு ரெடியா அப்படின்னு கேக்குறான். ஷிகான் அப்பன்னு பார்த்து ருபாட்ட இருந்து மெசேஜ் வருது. ஷிகான் ஃப்ரீயாடா, போன் பேசலாமான்னு. ஷிகான் உடனே கால் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். சிசி ஏதோ லேப்டாப்ப ஹேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்லையே, அவ ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கா. ஏனாச்சு, என் சொங்க எதுவும் பக்கத்துல இல்லையா என்ன, எனக்கு எதுக்கு கால் பண்றிருக்கா, நீ அவன் கிட்டயே கூட கேட்டு இருந்திருக்கலாமேன்னு ஷிகான் கேட்டுட்டு இருக்கான். சொங்கா அவன் அமெரிக்கால இருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான், நீயும் பிஸியா பண்ணா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ண, நீ போய் உன் வேலையை பாரு, நான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஆனா அவ ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கா, அவங்க அப்பா என்கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்காரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை வைக்கிறான். ருவாக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா மெசேஜ் பண்றாங்க. ருவாக்கும் சொங்குக்கும் நடுவுல ஒரு பையன் கிளாஸ்மேட் கோத்து விட்டுட்டு இருந்தான்ல, அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இப்ப ருவா கூட வேலை பார்த்துட்டு இருக்கா அந்த படத்துக்காக. அந்த பையன் பேரு ஜூன், நம்ம ருவாவோட அம்மா அப்பா கிட்ட தான் ஸ்டூடெண்டா இருந்திருக்கான். சோ இன்னைக்கு கேர்ள் ஃபிரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு உங்களை பாக்குறதுக்கு வரேன்னு அவங்க அம்மா அப்பாக்கு சொல்லிருக்கான். டின்னர்லாம் ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீயும் வரியாடின்னு அவங்க அம்மா ருவாவை கூப்பிட்ட. இல்லமா நான் வரல, ஜுன்ன பாக்க போறீங்களா, நீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சிடுறா. இங்க ருவாக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. சொங்கோட ஃபேமிலி ஏதோ ஒரு கேஸால பாதிக்கப்பட்டாங்கன்னாங்க. அந்த கேஸ பத்தி நான் ஆல்ரெடி படிச்ச மாதிரி இருக்குன்னு ருவா பழைய புக்கு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து படிச்சிட்டு இருக்கா. சொங்கு இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவங்க அப்பாவோட டாக்டர் வராரு. இங்க பாருப்பா, உங்க அப்பாவை இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜே பண்ணிடலாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போலாம்ல, இப்ப பாரு படிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்ல. இல்ல சைனால நான் லைசன்ஸ் வாங்கணும் லாயருக்கு, அதுக்காக படிச்சுட்டு இருக்கேன், பரவாயில்ல அப்பா இங்க சரியாகிற வரைய நானே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஓகே டாக்டரும் அங்க இருந்து போறாரு. இங்க சொங்கோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறா. ருவாக்கு மெசேஜ் பண்றா, அக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா அப்படின்னு அனுப்பிட்டு நேரா உள்ள வரா. சொல்லாம தப்பா இருக்குமோ அப்படின்னு அந்த பாக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு அண்ணா விஷயத்த சொல்லிடலாமா இல்ல தப்பாயிடுமா ஒன்னும் புரியலையேன்னு யோசிக்கிறா. இங்க ருபா அடுத்த நாள் காலையில வேலை இருக்குன்னு வெளியே கிளம்புறா. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மாக்கு போன் பண்ணி பேசிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ண அவங்க அம்மா போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு அடுத்து என்னாச்சு, டின்னர் போனவங்க என்ன மறந்து போயிட்டாங்களான்னு ருபா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து கால் வருது போலீஸ் கிட்ட இருந்து. உங்க அப்பாவை கத்தி முனையில வச்சுட்டு உங்க ஃப்ரெண்டு ஜுன்னுங்கிறவரு மிரட்டிட்டு இருக்காரு, அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சிருவேன்னு பில்டிங் மேல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ருவா வேகமா வண்டியில ஏறி கிளம்பிட்டு இருக்க. சொங்க போன் பண்ணிடுறான். ருவா உனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு. ருவா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜுன் அவன் கேர்ள் ஃபிரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு என் அம்மா அப்பாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்பன்னு பார்த்து அவன் மட்டும் தனியா வந்திருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும் போதே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உள்ள வந்திருக்காங்க. ஜுன் பயந்து போயிட்டு என் அப்பா கழுத்துல கத்தி வச்சு பில்டிங்கோட மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருக்கானா, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க பாரு, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆபத்து வரும்போதெல்லாம் போலீஸ் ரொம்ப திறமையா செயல்பட்டு காப்பாத்தின கேஸ் தான் நிறைய. சோ அத பத்தி முதல்ல யோசி, நீ டென்ஷன் ஆகாத, நீ பொறுமையா போ பாத்துக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தூரமா இருந்தே சொங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த பில்டிங் மேல நின்னுட்டு நம்ம ருவாவோட அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சுட்டு ஜுன் நான் கீழே விழுந்துருவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். கூட்டமே கூடி இருக்கு. ருவா அங்க வந்துடுறா. அம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறா. என்ன சொல்றதுன்னு தெரியலடி, வரும்போதே ஒரு மாதிரி மூடு சரியில்லாம தான் வந்தான், உடனே உங்க அப்பா ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல போனாரு, போலீஸ் பக்கத்துல வந்ததும் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான், இப்படி ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இருமா நான் ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருவா பாக்குறா. போலீஸ் கிட்ட அப்பா மட்டும் இல்ல, எனக்கு அவரு அங்க இருக்கான், அவன் என் கிளாஸ்மேட் தான், எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வருஷமா தெரியும், நான் வேணா பக்கத்துல போகவா, ஃப்ரெண்டுங்கிறதால அவன் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா ரொம்ப பக்கத்துல போகாதீங்க, தள்ளி நின்னு பேசி பாருங்கன்னு சொல்ல ருவா மேல ஏறா. ஜுன் வேற யாரும் இல்லடா, நான் தான் வந்திருக்கேன், ஒரு பொண்ணு தானே, என்னால உன்னை என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்ல. இல்ல நான் அவளை கொல்லல, என் கேர்ள் ஃபிரெண்ட நான் கொல்லல, ஆனா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம போன் பண்ணி கத்தி இருந்திருக்கா, ஜுன்னு சொல்லிட்டு கத்தி இருந்திருக்கா, என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு கத்தி இருந்திருக்கா, அதுக்காக நான் கொலை பண்ணேன்னு அர்த்தம் ஆயிடுமா என்ன, அவ அப்ப என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது, அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவளுக்கும் எனக்கும் சண்டை நடந்தப்போ ஒரு தடவை சொன்னா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், நீ ரெக்ரெட் பண்ணுவேன்னு, ஒருவேளை வேணும்னே அதுக்காக என்ன பழி வாங்கியிருப்பாளோன்னு ஜுன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
ருவா பாக்குறா, நீ ஏன்டா அந்த காலை அப்படி எடுத்துக்கிற? ஒருவேளை போன் பண்ணிட்டு என்ன விட்டுடுன்னு கெட்டவங்க கிட்ட கத்திட்டு காப்பாத்த வரதுக்காக உன்னை ஜுன் ஜுன்னு கூட்டு இருந்திருக்கலாம்ல. உன்னை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? அந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜுன் யோசிக்கிறான், ருவா அப்படி ஒரு வேலை இருக்குமோ? சொங்க எனக்காக வந்து வாதாடுவானா? அவனால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். ருவானி எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டுட்டு கத்திய கீழே போட்டுட்டு ஜூன் ஒரு மாதிரி அமைதியாயிடுறான். ருவா வேகமா அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. ஜுன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜுன் அங்க இருந்து போலீஸ் வண்டியில ஏறும்போது ருவாவை ஒரு மாதிரி பாவமா பாத்துட்டு அப்புறமா வண்டியில ஏறுறான். இங்க 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. ருவா, அம்மா, அப்பான்னு. அவங்க அம்மா இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. தலையே சுத்தி போச்சுடி, எனக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு. இல்ல ஒன்னும் இல்ல, ரெஸ்ட் எடுங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு, அதனால பயந்து போயிருக்கான், மத்தபடி அவன் ஒன்னும் பண்ணியிருந்திருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ருவா சொல்லிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு ருவா அங்க இருந்து கிளம்புறா. நம்ம சொங்குக்கு போன் பண்ணோம்ல, அதுக்காக தான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. அடுத்து காலும் பண்ணிடுறா. சொங்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எனக்கு உயிரே போயிடுச்சு, படபடப்புன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொங்கு பேசிட்டு இருக்கான். இப்பதான் நிம்மதியா வருதுன்னு. சொங்கு, நான் ஒண்ணு சொல்லவா? நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் ஃபீல் பண்ணேன். உன்னை நான் பயங்கரமா மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ருவா சொல்ல ஆரம்பிக்க சொங்கு அப்படியே வாய் மூடி அதிர்ச்சி ஆயிடுறான். என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம என்ன அவ மிஸ் பண்ணாலான்னு. கனெக்ஷன் எதுவும் கட் ஆயிடுச்சான்னு ருவா கேக்குறா. இல்ல, கனெக்ஷன் எல்லாம் கட் ஆகல. ஆனா ருவா, நான் ஒண்ணு சொல்லவா? உன்னை விட அதிகமா நீ எவ்வளவு மிஸ் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா நான் உன்னை மிஸ் பண்ணேன். உன் பக்கத்துல இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு கவலையா இருந்தது. பிளைட் கூட ஏறிடலாமான்னு பார்த்தேன். ஆனா 10 மணி நேரத்துக்கும் மேல டிராவல் பண்ணணும்னு என்னால ஏற முடியலன்னு சொல்ல, ஏய் சச்சா, நீ பிளைட்லாம் ஏறாத, அப்புறம் அங்கிளை யார் பாத்துக்குவாங்க? நான் தான் காப்பாத்தி கூட்டு வந்துட்டேனே. நீயும் என்ன அந்த அளவுக்கு மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ருவா கேட்டுட்டு இருக்கா. அம்மா, உனக்கு கம்ஃபர்ட் பண்ண முடியலையேங்கிறது தான் எனக்கு இருக்கத்திலே பெரிய கவலையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொங்க சொல்லிட்டு இருக்கான். நான் வேற மேல ஏறிட்டேனா எனக்கு அப்படியே லைட்டா பயமா இருந்ததுன்னு ருவா சொல்றா. மேல ஏறிட்டியா? உனக்கு உச்சியில இருந்து பார்த்தா பயம், ஹைட் பயம் உனக்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் ருவா கேட்டுட்டு இருக்கா. நேர்ல பாக்கும்போது உன்கிட்ட சொல்றேன்னு சொங்க சொல்லிடுறான். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொங், அதையும் நேர்ல பாக்கும்போது சொல்றேன் அப்படின்னு ருவா காலை கட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு ருவா திருப்பி வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க அம்மா கிட்ட, பாய்மா, பத்திரமா இருங்க, ஒன்னும் ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு அப்பதான் நல்லபடியா வந்துட்டார்லன்னு கிளம்புறா. நீ ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ருவா டிராவல் பண்ணும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கு நான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருப்பேனோன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சுதான். ஆனா சொங்கனை பத்தி இவ்ளோ மிஸ் பண்ணும்போது ஏன் ஒரு வேளை அவன் அங்கே இருந்தா கூட என்கிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பு இருக்கும்போது இதுக்கும் மேல நான் எதுக்காக அவனுக்கும் எனக்கும் நடுவுல அந்த முட்டுக்கட்டைய போட்டுட்டே இருக்கணும்? இல்ல, போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அமெரிக்கா போறதுக்காக எப்படியாவது பிளைட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளைட் தேட ஆரம்பிக்கிறா. உடனே எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி பிளைட் இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள சொங் மெசேஜ் பண்றான், நான் கிளம்பிட்டேன், ஊருக்கு வர போறேன், போர்டு ஆக போறேன், ரீச் ஆயிட்டு கால் பண்றேன் அப்படின்னு. ருவா பாக்குறா, எல்லா தடவையும் என்னை விட அவன் முந்திடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம சொங்கோட தங்கச்சி மெசேஜ் பண்றா, அக்கா உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன், இப்ப வந்துரும், சைன் போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்றா. போய் நம்ம ருவாவும் பார்சலை வாங்கிக்கிறா. பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள போன் இருக்கு. என்னமா அது, போன் அனுப்பிச்சிருக்கன்னு ருவா மெசேஜ் பண்ண, அக்கா அதுல டிராஃப்ட்ல மெசேஜ் எல்லாம் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பாருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. மறுபடியும் இப்ப ஓபன் பண்றவ அதுக்குள்ள பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடலான்னு ருவா போறா. சாப்பாடு வச்சிட்டு இருக்கும் போதே மெசேஜ் ஏதோ ஒண்ணு வருது. ருவா போய் மெசேஜ ஓபன் பண்ணி பார்த்தா தங்கச்சி தான் அனுப்பிச்சிருக்கா. அக்கா இதெல்லாம் தான்க்கா நடந்த உண்மை, நான் இதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு நான் தான் அந்த கதையை எழுதிட்டேன், உங்க கதைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் அண்ணனோட ஸ்டைல் எனக்கு கிடைச்சது, அதை நான் கதையா எழுதிட்டேன், அது இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் தரும்னு எனக்கு தெரியாது, இந்த ப்ராப்ளம் வந்து 2வது நாள் தான் நான் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா உடனே அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்துட்டான், உங்களை பார்த்ததுமே சொல்லணும்னு தான் நினைச்சான், ஆனா நீங்க அவனை தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டீங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான், என் அண்ணனுக்கு எதையுமே ஸ்டார்ட் பண்ணி பேச தெரியாதுக்கா, ரொம்ப ரொம்ப அவன் கம்யூனிகேஷன்ல வீக், அதான் இந்த பிரச்சனை இவ்வளவு நாளா இழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு சாரி என்ன மன்னி காட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பெரிய மெசேஜா அனுப்பிச்சு வச்சிருக்கா. ருவாக்கு ஒண்ணும் புரியல. வேகமா டிராஃப்ட ஓபன் பண்ணி ஒரு மெசேஜா ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு நம்ம ருவாவை பத்தி சொங்க என்ன நினைக்கிறாங்கிறத எழுதி வச்சிட்டு இருக்கான். உங்க அப்பா என்கிட்ட கேட்டே இருக்காரு, ஏன் அந்த ரூம்லயே நான் பிராக்டிஸ் பண்றேன்னு, ஏன்னா அந்த இடத்துல தான் விண்டோ இருக்கு, அங்க இருந்து தான் நான் உன்னை பார்க்க முடியும்னு ஒரு நாள் எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் நீ ஒரு நாள் ஜன்னல் ஓரமா வந்து உட்காந்துட்ட, சோ நான் வேணும்னே அடுத்த நாள் லேட்டா வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அந்த பக்கமா வந்து வெளியே நின்னுட்டு இருந்தேன் லேட்டா வந்ததுக்காக, அப்பதான் நான் உன்னை பார்த்துட்டே இருக்க முடியும், நீ எப்படா கிரவுண்டுக்கு வருவன்னு பார்த்து ஆல்ரெடி கிரவுண்டை சுத்தி 5 தடவை ஓடிட்டேன், இன்னும் எத்தனை தடவை ஓடுறது, உனக்கு யார பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேரக்டர் பத்தி சொன்னல, அதுல இருந்து என் கேரக்டரை நான் கொஞ்சமா மாத்திக்க ட்ரை பண்றேன்னு ருவாவோட ஒரு வார்த்தைக்கும் ஒரு கதையை அவன் எழுதி வச்சிட்டு இருக்கான். நீ என்ன மறக்கவே கூடாதுல்ல, அதான் நியூ இயர் அன்னைக்கு நான் உன் கையை பிடிச்சிட்டேன், இனிமே நான் நியூ இயர் வந்தா ஞாபகம் வச்சுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான்.
ருவாக்கு இப்பதான் ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணது தான் மட்டும் கிடையாது, அவனும் தான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. ஒரு கதையா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நீ எனக்கு ஸ்லாம் புக் கொடுக்கும் போது எனக்கு மட்டும் புக்க கொடுக்கவே இல்ல, பேப்பர்ஸ் கொடுக்கல. அதனால நான் உனக்கு ஒரு புக் எழுதி வச்சிட்டு இருக்கேன், ஒரு பேப்பர் அதுலயே இருக்கும்னு சொல்ல ஸ்லாம் புக்க ஓடி போய் இப்பதான் அவ எடுக்கிறா. பார்த்தா மத்தவங்களுக்கு அவ கொடுத்திருக்க ஆளுக்கு ஒரு பேப்பர், இவனுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையா. ஆனா சொங்க அவனே வேற ஒரு பேப்பர் எடுத்து இவனோட புக்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். உன் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா, நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஒருவேளை உன் லைஃப்ல நான் இல்லனா கூட அப்படின்னு சொங்க அதுல எழுதியிருக்கான். ரூபா இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. இத்தனை நாளா நம்ம கூட பக்கத்துல நின்ன ஒரு நாளும் என் மேல இருந்த காதல மறைச்சிட்டு, அவனோட பிளாஷ்பேக்க மறைச்சிட்டு அப்படிதான் இருந்திருக்கானா. இத தெரியாம நம்ம இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அழுகே வருது. ஒரு மெசேஜா ஓபன் பண்ணி பாக்குறா. எல்லா மெசேஜுக்கும் அவளுக்கு பயங்கரமா அழுக வந்துட்டு இருக்கு. அப்படியே பித்து புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. சொங்க உடனே நான் வந்துட்டேன், ரீச் ஆயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ரூபா நான் தான், கதவை துற அப்படின்னு. இங்க பார்த்தா நம்ம சொங்கு வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு தங்கச்சி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இந்நேரம் ருபாக்காக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நீ போய் பார்த்து பேசு, இதுக்கு மேல டிலே பண்ணாத அப்படின்னு. சொங்கு வெளியே நின்னுட்டு கதவை தட்டுறான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். தட்டலாமா வேணாமா, உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே டைமை ஓட்டிட்டு இருக்கான். நம்ம குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு முடிக்கும் போது ரூபா பயங்கரமா பயந்துட்டே பலூன் மேல கட்டணுமா, எண்ணில ஏற நடுங்கிக்கிட்டே ஏற ஆரம்பிக்கிறா. பலூன்லாம் வேற கீழே விழுந்துருது இவ பயந்துட்டே ஏறுறதுல. சொங்கு பாக்குறான். வேகமா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவ ஃப்ரெண்டு யாரோ வந்து அங்க இருந்து ரூபாவை கூட்டு போயிடுறாங்க. அவ திரும்பி வந்து பாக்கிறதுக்குள்ள எல்லா பலூனும் கட்டி முடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்போதான் இவளுக்கு ஹைட்னா பயங்கறத கண்டுபிடிச்சிருப்பான் போல. இந்த கியூட்டான பிளாஷ்பேக்கோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.